सर्वदा। ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। शुद्ध ब्रह्म परात्पर राम कालात्मक परमेश्वर राम। शुद्ध ब्रह्म परात्पर राम कालात्मक परमेश्वर राम। शेषतल्पसुख निर्कृत राम ब्रह्माद्यमर प्रार्थित राम। चण्डकिरणकुलमण्डन राम श्रीमद्दशरथनन्दन राम। कौसल्यासुखवर्धन राम विश्वामित्रप्रियधन राम। घोरताटकाघाटक राम मारीजातिनिपाटक राम। कौशिकमकसंरक्षक राम श्रीमदहल्योद्धारक राम। गौतममुनिसम्बोधित राम सुरमुनिवरगणसंस्तुत राम। नाविकदावितनदुपद राम मिथिलापुरजनमोहक राम। विदेहमानसतञ्जक राम त्र्यम्बककार्मुकभञ्जक राम। सेतार्पितवरमालिक राम कृतवैवाहिक कौतुक राम। भार्गवदर्पविनाशक राम श्रीमदयोध्यापालक राम। राम राम जय राजा राम 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 जय सीताराम। राम राम जय राजा राम 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 जय सीताराम। நம்முடைய பாரத தேசத்தில் பாலராமர் வந்த இந்த ஆண்டு நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே தென்மையும் பாவமும் சிதைந்த தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றே தீருமே இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால்னு குழந்தை ஸ்ரீவித்யா தன்னுடைய மழலை குரலா ராமபிரானை பாலராமரை தரிசிக்க செய்தால் அவர்களுக்கு சான்றோர்களிடமிருந்து ஆசிகள். தொடர்ந்து 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அந்த நிலையில நடந்த இசை போட்டியில் முதல் பரிசு வென்ற JGHV பள்ளி வெஸ்மாம்பலம், அதிலிருந்து S மீரா இப்பொழுது அந்த இசை போட்டியில் அவர்கள் பாடி முதல் பரிசு பெற்ற பாடலை பாட வருகின்றார். हम शिव कामेश्वरीं चिन्तये। हम शिव कामेश्वरीं चिन्तये। हम शृङ्गार रससम्पूर्ण करीं शिव कामेश्वरीं
शिवकामेश्वर मन प्रिय करे शिवकामेश्वर मन प्रिय करे शिवकामेश्वर मन प्रिय करे शिवानंद गुरु गुहवत करीं शिवकामेश्वरीं चिन्तये हम शृंगार रस संपूर्ण करीं शिवकामेश्वरीं चिन्तये हम शान्तकल्याण गुणशालिनीं शान्तकल्याण गुणशालिनीं साध्यादीत कलास्वरूपिणीं शान्तकल्याण गुणशालिनीं साध्यादीत कलास्वरूपिणीं माधुर्यगानां मृतबोधिनीं मलारसा हंसोराशिनीं माधुर्यगानां मृतबोधिनीं मलारसा हंसोराशिनीं चिदंबरपुरीश्वरी चिदंबरपुरीश्वरी चिदग्निकुण्ठ सम्भूत सकलेश्वरी चिदंबरपुरीश्वरी चिदग्निकुण्ठ सम्भूत सकलेश्वरी शिवकामेश्वरीं चिन्तये हम शृंगार रस संपूर्ण करीं शिवकामेश्वरीं चिन्तये हम பெறலாம்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். தேவியின் தரிசனம் தொடர்ந்து 6லிருந்து 8ஆம் வகுப்பு வரை பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற ஆர்பிசி ரேவூர் பத்மநாபா செட்டி பள்ளியிலிருந்து ஏ யஷ்வந்த். வையகம் போற்றும் மொழி மெய்யகம் உரைகின்ற மொழி தாயினும் தலையாய மொழி முத்தமிழே உன்னை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். என் தாய் எனக்கு கொடுத்த சுதந்திரத்தால் பள்ளிக்கு வந்தேன். என் ஆசிரியர் எனக்கு கொடுத்த சுதந்திரத்தால் கல்வி முதல் கலைகள் வரை கற்றுக்கொண்டேன். நீங்கள் எனக்கு கொடுத்த சுதந்திரத்தால் இன்று உங்கள் முன் நின்று உரையாற்றுகிறேன். எப்படி கிடைத்தது இந்த சுதந்திரம்? இரவில் கண்மூடி காலை கண் விழித்ததும் கிடைத்ததா? இல்லவே இல்லை. நம் நாட்டு சுதந்திர வீரர்களின் வியர்வை துளிகள் ஒவ்வொன்றும் இரத்த துளிகளாய் மாறியதால் தான் கிடைத்தது என்பதை கூறினால் உங்களால் மறுக்க முடியுமா? இவர்களின் தியாகங்கள் சொல்லில் அடங்காது, சொன்னாலும் தீராது. இருப்பினும் கூறுகின்றேன், இருக்கையில் சற்று அமர்ந்து கேளுங்கள். இந்தியாவின் ஒருபுறம் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்று திலகர் முழங்கிக் கொண்டிருக்க, இன்க்லாப் சிந்தாபாத் என்று பகத்சிங் வெடித்துக் கொண்டிருக்க, வந்தே மாதரம் என்று பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பறை சாற்ற, இந்தியாவிற்கு சுதந்திரத்தை பெற்றே தீர வேண்டும் நோக்கத்தில் செய் அல்லது செத்து மடி என்று தனக்கே உரிய நடையில் உணர்த்தி கொண்டிருந்தார் மகாத்மா காந்தியடிகள். அதனால்தான் என்னவோ இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் சற்றே தளர்வு வந்தாலும் நம் சுதந்திர வீரர்களின் வாழ்க்கையும் வரிகளும் ஏதோ ஒரு
வழியில் நம்மை வலுப்படுத்தி அந்த செயலில் வெற்றி பெற செய்கிறது என்பதை கூறினால் உங்களால் மறுக்க முடியுமா? சரி, வாருங்கள், என்னோடு சேர்ந்து பயணிப்போம். வீரம் விளைந்த வீர மண்ணின் புதையல்களாம் தமிழக சுதந்திர வரலாற்று புதல்வர்களை பற்றி கூறுகின்றேன். ஜாக்சன் துரையை எதிர்த்து வரி செலுத்த மறுத்து வேழை நாட்டு உழவர் கூட்டம் உங்கள் தலைகளை நெற்கதிர்களாய் குவித்துவிடும் ஜாக்கிரதை என்று உருமிய வீர பாண்டிய கட்டபொம்மனையும் ஆணுக்கு பெண் இளைப்பில்லை என்பதை மெய்ப்பிக்கும் விதமாக அச்சமில்லை, அழுங்குதல் இல்லை, நடுங்குதல் இல்லை, நாணுதல் இல்லை என அச்சத்தை துச்சமாக எண்ணிய வேலு நாச்சியார், ஜான்சி ராணி, அஞ்சலை அம்மாள் இன்னும் பல வீர மங்கைகள் பிறந்த இம்மண்ணிலே சுதந்திரத்திற்காக சூறையாடப்பட்ட வீரர்களே, இன்று நாங்கள் சுவாசிக்கும் காற்றில் உங்களது பேச்சும் மூச்சும் கலந்துள்ளது என்பதை எண்ணும் போதே என் தேகம் எங்கும் நினைவலைகளே. நாம் சுவாசிக்கும் காற்று சுதந்திர காற்று, சுதந்திர வேட்கையின் மூச்சு காற்று. இன்று நாம் நடக்கும் மண்பாதைகள் அன்றியம் தியாகிகள் சிந்திய இரத்த கலவைகள். சுதந்திரம் சுதந்திரம் என்று நாம் பேசும் பேச்சுக்கள் அன்றியம் தியாகிகளின் வீர முழக்கங்கள். சுதந்திரம் என்று எண்ணி கரையில்லா கடலில் வீழ்ந்து விடாமல் கடமைகளை செய்து கண்ணியமாய் நடந்து பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் சுதந்திர கடவுள்களாம். தேச தியாகிகளை வணங்கி நன்றி, வணக்கம். கடைசி 75 வருஷம் ஆயிடுச்சு. இது போன்ற பேச்சு போட்டிகளில் மட்டும்தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய சுதந்திர வீரர்களையும் நாட்டுப்பற்றையும் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சின்ன விண்ணப்பத்தோடு இப்பொழுது வகுப்பு 9 - 12 இசை போட்டி முதல் பரிசு ஸ்ரீ வரத GK ஷெட்டி ஹிந்து வித்யாலயா ஆதப்பாக்கம்.